ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மூத்தமைச்சர் அவ்வளோ சந்தோஷமா வெறித்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அரசரை கொள்ளலாங்கிற மாதிரி பக்காவான பிளான் போட்டு இங்கே அரசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அவங்க கூட இருக்காங்க. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை, இந்த டைம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதில் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த போத்தியெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. நீ ஓகே தானே, உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு தானே அப்படின்ட்டு அந்த புக்கு உனக்கு கண்டிப்பாக வேணுமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிடைச்சாலும் உன்னை நான் விழ போகிறதா இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஷாக், என்னடா இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. நீங்கள் நிஜமாலுமே அப்போ நான் ஃபியூச்சர்லேருந்து வந்துட்டு நம்பிட்டீங்களா என்ன, விடமாட்டேன்லாம் சொல்கிறீங்க. அது எனக்கு எப்பவோ தெரியும். இவ்வளோ நாள் உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன், ஆனா உன்னை விட்டு கொடுக்கறதுக்கு இப்போ எனக்கு மனசு இல்லாம நான் முடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ட்டு அரசர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படின்னா சீக்கிரமா எனக்கு புக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அரசர் பாத்தீங்கன்னா நான் உன்ன புக்கை தொட கூட ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருப்பியா அப்படிங்கிற மாதிரி அரசர் கேட்டுறாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா ரிங்கெல்லாம் வேற போட்டு விட்டுறாரு. நீ எப்பவுமே என் கூட இருந்தா நான் எது வேணாலும் பண்ணுவேன், நான் உனக்கு டெய்லி காலையில சமைச்சு கூட கொடுக்குறேன், என் கூட இரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு மனசுக்குள்ள போகணும்னு ஆசை இருந்தாலும் அரசர் இப்படி கேட்டுட்டாருன்ட்டு பதில் சொல்லாம இருக்கு. அவரு பாத்தீங்கன்னா டக்குன்னு கிஸ் கூட பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அரசர் கூட இருக்கணும்னு ஆசையாவும் இருக்கு, போகணும்னு தோணிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியல நான் பண்றது சரியா தப்பான்ட்டு இருக்க. ஏன் என்ன பிடிக்கலையாங்கிற மாதிரி அரசர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இருக்க. அப்போ என்னதான் பிரச்சனை சொல்லு, நீ என் கூட இங்கே இருந்துடல, நான் உனக்கு எல்லாமே பார்த்து பண்றேன், என் கண்ணை பார்த்து பேசுன்ட்டு அரசர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ போயே ஆகணும், ஏன்னா எனக்காக வீட்டில் எங்க அப்பா இருக்காரு, என்னால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அங்கே இருக்குது, ஆனால் உங்கள் கூட இப்படி இருந்தால் அது சரி வராதுங்கிற மாதிரி அரசர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் எப்படியாச்சும் இங்கே போனாலும் அங்கே போய் என்னோட வேலையை முடிச்சுட்டு இங்கே வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். அங்கே என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு இங்கே நான் ஆரம்பிக்கிறது எனக்கு சரின்னு போடலை, என்னால் அப்படி இருக்கவும் முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அரசருக்கு பார்த்தீங்கன்னா பதிலே இல்லை. சரி, ஒரு நாள் இங்கே திடீர்னு வந்தல, அதே மாதிரியே இன்னொரு நாள் எனக்கு வருவேனாச்சும் ப்ராமிஸ் பண்ணி கொடு, வருவேல அப்படின்ட்டு அவர் அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கண்டிப்பாக நான் வருவேன், ஆனால் ஒரு வேலை என்னால் வர முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா அப்போ நான் உன்னை தேடி வரேன், நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்களேன்ட்டு அரசர் கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அவங்களோட லவ் ஸ்டோரியை ஃபியூச்சருக்கு தள்ளி போட்டு இப்போ ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ணலாம் மாதிரி. இப்போ நான் உனக்கு அரக்கன் மாதிரியே தெரியுறேன்னா நினச்சிக்க. ஹீரோயின் இப்போ நீங்கள் என்னோட வாழ்க்கையிலேயே வேறன்னு நினச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படியும் மாறிட மாட்டீங்களா அப்படின்ட்டு எப்போவும் மாறிடாதீங்கன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருக்கா. அரசர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நான் வர முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு மனசுக்குள்ளே அந்த பயம் இருக்குது. இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அரசர் எல்லாத்தையும் அந்த புக்கில் எழுதி வச்சுட்டு ஹீரோயின் கூட பண்ணதுல அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ கூட ஏதோ ஒரு டிஷ்ஷு பேர் சொன்னாலே, என்ன பேர் அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அன்னைக்கு சமைச்சால அதோட டிஷ்ஷு பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னச்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமால, அது பேரே நான் மறந்துட்டேன் இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்ட டிஷ் அதுதானே. ஒருவேளை ஹீரோயின் ஒருவேளை அதை சாப்பிட்டு மறுபடியும் அவங்க டைம் ட்ராவல் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, டிஷ்ஷு சாப்பிட்டால டைம் ட்ராவல் பண்ணுவாங்களா, அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி அரசர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவள் ஃபர்ஸ்ட் சமைச்ச டிஷ்ஷில் செஞ்சுக்கேது மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு அரசருக்கு ஒரு பயம் வேற இருந்துட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்தை விட எப்படியாச்சும் போயே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கா. இன்னும் நீங்கள் இன்னைக்கு அரசர் கூட எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க போல, நல்லா இருந்துச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் திரும்பி போகிறத பற்றி நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிட்டுக்குன்னா ஒரே ஷாக்கு, அதுக்குள்ளே போறீங்களான்ட்டு. நீ என் கூட வரதானே, ஓகே தானே உனக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே போட்டு வாங்குறா. நீ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என் கூட வர அப்படின்ட்டு, அதனால நானும் உன்னை கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் கூட வரது ரைட்டு, ஆனாலும் எனக்கு புது இடம்ல, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, எனக்கு தெரியல நான் என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி சிட்டு சொல்லிட்டு இருந்தா. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு எங்கே கிடைக்குதோ நீ அதுதான் உன்னோட வீடு, நீ அங்கேயே இருந்துட்டு பேசிட்டு இருக்க. கரெக்டாக வால் நட்சத்திரம் வேற போகுது, ஏன் அங்கே பாரு அதை கூப்பிட்டு ப்ரே பண்ணிக்கோ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரம் இருக்குல்ல அதை பார்த்து மாற்றி கும்பிட்டு இருக்காங்க. அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஏற்பாடெல்லாம் நல்ல தடப்புடலாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ராஜமாதா இருக்காங்களா, அவங்களோட பர்த்டே தான். அவங்க பார்த்தீங்கன்னா மீட் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மீட்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டை செய்யணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம மீட்டும் யூஸ் பண்ண முடியாது, வெஜ்லேயே நல்லா கிறிஸ்பியாக செய்யணும், அப்படி என்னதான் செய்யறதுன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை செஞ்சாலும் சரி மீட்டோட காம்படிஷனுக்கு கொடுக்கவே முடியாதுல்ல, பேசாமல் அதுவே செஞ்சிடலாமான் இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூளையை கசக்கி வழக்கம் போல அவள் ஒரு சூப்பர் டிஷ்ஷை யோசிக்கிறா. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷை பற்றி நீங்களே வாயை செஞ்சு பார்ப்பீங்க பாருங்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சோயா சாஸில் ஒன்று செய்ய போகிறோன்ட்டு இருக்க. எல்லாரும் சோயாவா, அது என்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்குன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த குட்டி லவர்ஸ் இருக்கார்ல, அவரெல்லாம் பூர்ணமாக குணமாகி வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க. நீ வந்ததுக்கு எனக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு ராஜமாதா சொல்லிட்டு, எப்படியோ நீயும் நல்லா ஆயிட்டல அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கியூர் ஆயிட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சுற்றி காணிக்கபுலாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜூன் வரா. வந்த உடனே இங்கே உனக்கெல்லாம் அனுமதி இல்லைன்ட்டு எல்லாரும் மாற்றி அவளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அது உங்களுக்கே தெரியும், அதனால நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு இருக்க. ஆனால் உன்னோட ஆளுக தானே ஜெயிலெல்லாம் இருக்காங்க, அப்புறம் எப்படி உன்னால் இங்கே வர முடிஞ்சதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்கா. ராஜமாதாவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்
வாழ்ந்துட்டு உன்னை அனுமதிக்கிறேன், நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கூட இருந்தனா ஓகே, ஆனால் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவளுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக உங்களால் நான் என்ன பிரச்சனை வரப்போகுது, உங்களுக்கு நான் வாழ்த்துறேன் அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்த்துறையை வழங்கிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறா. என்னதான் இருந்தாலும் ராஜமாதாக்கு பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு கண் இருக்கு. மூத்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ஆளுகளாக இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புரட்சி பண்ணுறங்கிற பேரில் இருக்க நம்ம எல்லா ஆளுங்களையும் கூப்பிடு அப்படின்ட்டு அந்த ஈஜாங்க இருக்கான்ல அவனையும் இன்னைக்கு வர சொல்லுங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அவன் வந்து நம்ம சொன்ன மாதிரியே சொல்லலைன்னா அவன் குடும்பம் செத்துரும். இன்னைக்கு அவன் நடத்துற உண்மையை சொல்லிதான் ஆகணும்னு இருக்க. ஆமா, அவனுக்கு வேற வழியே இல்லை. இன்னைக்கு அரசர் அவரோட ஆளை வச்சு அவரோட உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க. அரசரோட வாழ்க்கையை இன்னைக்கு தான் மாறப்போகுதுங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா பக்கவான பிளான் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க ராஜமாதா எல்லாம் வியப்புல இருக்காங்க. இந்த ஜூன் வந்து போடுற பிட் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழ்த்து சொல்றதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மூத்தமைச்சிருக்கான்ல அவனும் ஒரு பெயிண்டிங்கை கிஃப்டாக கொண்டு வந்திருக்கான். இதோ இதை பாருங்க, இதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு நான் ஏதோ அந்த இடத்துல தெரியாமல் பண்ணிட்டேன். கண்டிப்பாக சீஃப் குக் இருக்காங்களே அவங்களுக்கு நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. அதுக்காக என்ன மன்னிச்சிருவீங்கன்னு நம்புறேன். நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இருக்க. உங்களோட பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் பண்ணதெல்லாம் காரணமாக ஏற்றுக்க முடியாது இல்லையா? அன்னைக்கு நம்ம அரசர் தலை குறிஞ்சிருப்பார்ல, அதனால நீங்கள் பண்ணதுக்கு தண்டனையாக உங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க, அதுதான் சரி வரும்னு ராஜமாதா பார்த்தீங்கன்னா நெத்தி அடியாக போட்டு விட்டுறாங்க. அவன் வேற வழியெல்லாம் முழிச்சிட்டு இருக்க. அரசரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் தான் இன்னைக்கு டான்ஸ் ஆடலான்னு பிளான் வச்சிருக்காங்க. அப்பதான் அரசர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன இதுன்னு அரசர் கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்தாங்களே ஜூனோட ஆளு அவ செத்து போயிட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. அரசருக்கு பார்த்தீங்கன்னா பக்காவே புரிஞ்சிருது. ஏன்னா ஜூன் தான் கண்டிப்பாக கொள்றிருப்பா, அவன் எந்த லெவலுக்கு போவா அப்படின்ட்டு. இவளை எப்படியாச்சும் அடக்கியே ஆகணும், இல்லைன்னா அது பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும்ட்டு அரசரே பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அது யார் பண்ணான்னு விசாரிக்க சொல்லுங்க, இன்னும் விசாரியை தீவிரப்படுத்துங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் தொடங்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஏற்பாடெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்காவா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் வழக்கம் போல நல்லா சூப்பரான டிஷ்ஷை செஞ்சு அசத்திட்டா. இதை பாருங்க சாப்பிட்டு எவ்வளோ இடைஞ்சே ஆக போறாங்கன்ட்டு. சூப்பரான டிஷ் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரியே டிஷ் எல்லாம் பக்காவா இருக்கு. தோ இதெல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம், அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்லன்ட்டு இருக்க. சீக்கிரமா வாங்க, அரசரோட ப்ரோக்ராம் கூட ஸ்டார்ட் ஆகும்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா அவ ஸ்பெஷலா ஒரு சாக்லேட் கூட செஞ்சு வச்சிருப்பா. தோ இது சூப்பரா இருக்கு, நான் இங்கே வச்சுட்டு போறேன் அப்படின்ட்டு சிட்டு பாத்தீங்கன்னா வச்சுட்டு போயிட்டு இருக்க. ராஜமாதாவும் வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் நன்றி, இப்போ நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாம் உட்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜூனும் அந்த இடத்துக்கு வந்துட்டா. இந்த மாதிரி நான் ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ற காலை கூட்டிட்டு வந்திருக்கேன், உங்களோட அனுமதியோட ஸ்டார்ட் பண்றேன்ட்டு அவ பாத்தீங்கன்னா நிலவ மாதிரியே பிட்ட போட்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் அவளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டான்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் ஆடுறது பார்த்தீங்கன்னா வேற ஒரு குரூப். எங்க அரசர் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காங்கில் இருக்காங்களா அவங்களே வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரசர் காங்கில் எல்லாரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்றதா தான் பிளான். நீ ரெடியா தானே இருக்கா அப்படின்னு காங்கில்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் செஞ்சிருக்கால அந்த சாப்பாடை வச்சுட்டு என்ன நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அதை சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜ்ஜு தான் செஞ்சிருக்கேன், இதுல இருக்க ஒரு வாயை சாப்பிட்டு பாருங்க. அப்படியே நான்வெஜ் டேஸ்டியே மிஞ்சுன்னு இருக்க. அவங்களும் சரி அப்படிதான் சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. இதில் எதுனா கலந்துருக்கேன் என்னன்ட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா அப்படியே செந்தில் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் நான் எதுக்கு கலக்க போகிறேன், அது ஏன் பழக்கமா என்னன்ட்டு அவளுக்கு பார்த்தீங்கன்னா தேடி கொடுத்துட்றா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பாருங்கன்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ராஜமாதாட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆடி போயிடுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு எல்லாத்துக்கிட்டையுமே இம்ப்ரெஸ் வாங்கிடுறா நம்ம ஹீரோயின். ஒரே சந்தோஷத்தில் போயிட்டு இருக்கு. ஜூனுக்கெல்லாம் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சாப்பாடை நான் கூட சாப்பிடுவேன்னு நினைக்கல, ஆனால் அரசர் தான் பாவம் இதை சாப்பிட கொடுத்து வைக்கலன்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் அது புதுசாக வந்திருக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அது வேற யாருமே இல்லை, இப்போதைக்கு காங்கில் வர போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸே ஒரு இன்ட்ரோல தான் போகுது. இன்ட்ரோக்கு நடுவில் காங்கில் வந்து ஆடுறான். பட் காங்கில் கூட சேர்ந்து தான் வந்து இப்போ நம்ம கூட யார் வந்து பாட போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசர் தான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அரசரை கூப்பிடுறான். எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அரசரே பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே ஆட போறாங்களா அப்படின்ட்டு. அவரும் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்க. அப்படியே எல்லாம் ஷாக் ஆகி அரசரை பார்த்துக்கிட்டு இருக்க. ஜூனுக்கெல்லாம் வயிறு எரியுது, என்னடா இது அரசருக்கெல்லாம் நல்லதாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுவாங்க பாருங்க. அரசர் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே ஒரிஜினலாக ஆடுற மாதிரியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. பக்காவா அரசர் கூட ஆடுறாளே, உங்களுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு கத்துருவார் போலன்ட்டு மூத்த அமைச்சர் வெளியே நல்லவனாட்ட பேசிட்டு மனசுக்குள்ள அப்படியே வெஞ்சன்ஸோட நின்றுட்டு உன்னோட கதை இன்னையோட முடிய போகுதுடா, எவ்வளோ ஆடுவியோ ஆடிக்கோங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அவன் இவ்வளோ தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அரசர் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அனுப்பி விசாரிக்க சொல்லியிருப்பாங்களே, அவங்க கிட்ட நடந்து போன எல்லா உண்மையும் அவங்க கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதாவது இந்த உயிர் எழுதுற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ராஜமாதாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அரசர்கிட்ட நீ கொடுத்தே ஆகணும்னு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. அவன் இப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் இப்போ நீ பண்ணலனா உன்னோட பொண்டாட்டி இருக்கால அவ செத்துருவா, பரவாயில்லையா உனக்கு உன் பொண்டாட்டி வேணுமா இல்லை அரசர் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டு அந்த உயிரை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான். இவனுக்கு வேற வழி இல்லாமல் வெளியே நின்றுட்டு இருக்க. அவனுக்கு உள்ள போகவும் மனசுல. பட் வெளியே போகலான்னு நினைச்சா கூட அவனோட ஆளுக்கு தானே சுற்றி இருக்காங்க. இவனோட ஒய்ஃபை கண்டிப்பாக கொண்டுருவாங்கன்னு தெரியும். அவன் பயத்தில் நின்றுட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அரண்மனையில் இந்த ஏற்பாடெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருக்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அரசுங்கிற மாதிரி ராஜமாதா அவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு இவன் வந்துருக்கான். எல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அரசர் இவனாச்சே இவ்வளோ நாள் காணாம போனவன் வந்துடுறான் அப்படின்னு பார்த்துடுறாங்க. நீ என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கவா அப்படின்ட்டு
இருக்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைக்கான பதிலும் இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்க அரசரே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் ஆடி போயிடுறாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறான். பட் அதில் இருக்கிறது எல்லாமே உண்மை தான், அது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு, இது நீங்கள் கேட்டதை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அரசருக்கு ஒரு பக்கம் பதட்டும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னா அதில் தானே இருக்குது. டக்குன்னு அதை வாங்கி இந்தா இது நீ படி அப்படின்ட்டு சன்னிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜமா தலை அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க பண்ண எல்லாமே தெரிய போதுன்ட்டு. ஹீரோயின் வேற இதை படிச்சு அவர் கோபமாயிடுவாரு, எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவாருன்னு இருக்க. இப்போ நீ படிக்க போறியா இல்லையாங்கிற மாதிரி சன்னிக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா இவரோட பாட்டின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்களே கூட்டிட்டு வந்திருக்காங்க. யார் அது அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்க. இவங்க வேற யாருமே இல்லை, உங்க அம்மாவோட அம்மா இருக்காங்களா அவங்க தான். உங்க அம்மா இறந்ததுலேருந்து இவங்க இப்படி கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பொண்ணை பத்தி தெரியுமா சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அரசருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பேசுறதுன்னு கூட தெரியல, வாழ்க்கையே மாறி போன மாதிரி இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசருக்கு வரும் பாருங்க கோபம். ஏன்னா பாட்டிக்கே இவ்வளோ கொடுமைனா அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு. நிஜமாலுமே இதெல்லாம் உண்மைதானா சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. எனக்கு உடம்பு சரியில்லை நான் போறேன். ராஜமாதா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. அரசர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து யாருமே நகரக்கூடாது, நகர்ந்தீங்கன்னா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டு எல்லாத்தையுமே உட்கார வச்சிடுறாங்க. இப்போ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சன்னிக்கிட்ட எடுத்து படி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. யாரும் அரசரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயினுக்குனா இப்போ ரத்த வெள்ளத்துல நாடு மிதக்க போகுதுன்னு மட்டும் தெரியும். அரசரோட அம்மா மேல பார்த்தீங்கன்னா இந்த காணிக்யூப்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாத்துக்கும் பொறாமை இருந்திருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இருந்தே அவங்க அம்மாவை கொல்ல சொல்லி இந்த பெட்டிஷன் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா செய்யாத தப்புக்கெல்லாம் இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட மூட்டி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அரசர் பார்த்தீங்கன்னா அதனால கோவப்பட்டு அவங்க அம்மா இருப்பாங்களே அவங்களோட வீட்டுக்கே அமுச்சு வச்சிருப்பாங்க. பட் பத்தாவதுக்கு போக போக பண்ற தப்ப எல்லாத்தையும் அவங்க அம்மா மேல போட்டு கடைசியில் அவங்க அம்மாவை விஷ வச்சே கொண்டிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த உயில் எழுதி வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க சோனா, இதை அப்படியே நிறுத்திடுங்க அப்படின்ட்டு மூத்த அமைச்சர்லாம் பேசிட்டு இருக்க. எதுவுமே காரணமாகல. அப்புறம் அவங்க அம்மா இறந்துருப்பாங்கிற மாதிரி ஃபுல்லா டீட்டெயிலாக அப்படியே கதையா படிச்சுக்கிட்டு இருக்க. அரசருக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி, கேட்கறவங்களுக்கே கஷ்டமாயிடுது. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா விஷ வச்சுதான் ஊத்திருப்பாங்க. அவங்க அம்மா எவ்வளவோ கதறி இருப்பாங்க அரசரை பார்க்கணும்ட்டு. பட் அதெல்லாம் கேட்காம எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மாவை கண்ணு முன்னாடியே கொண்டிருப்பாங்க அவங்க பாட்டி முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா மனசுல வாழ்க்கையவே வெறுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் அவரை தேடிட்டு இருந்த ஒரே விஷயம் இதுதானே. ஹீரோயின் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, தயவு செஞ்சு கம்மனை விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அரசே அப்படின்ட்டு அவ போய் கேட்டுக்கிட்டு இருக்க. அவரு பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை, எனக்கு பதில் சொல்லுங்க, இப்போ நடந்தது எல்லாமே உண்மையா சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ராஜமாதாட்ட கத்திட்டு இருக்காங்க. எங்க அம்மாவை கொல்றதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்களான்னு இருக்க. ஹீரோயின் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவோ அது உண்மைதானு கத்திடுறாங்க. அரசருக்கு வரும் பாருங்க கோவம். அப்படியே அந்த பாட்டி கூட பார்த்தீங்கன்னா நடக்கிறது அல்லது வேடிக்கை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்தா எங்க அம்மாவை கொண்டிருக்கீங்கன்ட்டு சரியான கோவம் ஆயிடுறாங்க. இங்கிருந்து யாருமே வெளியே போகக்கூடாது, எல்லா கேட்டையும் இழுத்து மூடுங்கன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்து கோவத்துக்கு போய் அப்படியே வத்தி சண்டை போடுற மாதிரி நிலைமையில போயிட்டு இருக்க. அதுக்கு பாட்டி வேற ஒரு துணியை வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அரசர் அந்த துணியில இருக்கிறது என்ன காயம்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஜூன் எல்லாம் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கா நடக்கிறது எல்லாத்தையும். ஜி பார்த்தீங்கன்னா யான் கம்முன்னு தான் நின்றுட்டு இருக்கான். அதுக்கு மூத்த அமைச்சர் இருக்கான்ல அவனோட ஒய்ஃப் ரிப்பன் காட்ட அது உங்க அம்மாவோட ரத்த அரசே அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக சொல்லிடுறான். அரசருக்கு பார்த்தீங்கன்னா இதை கேட்டு தாங்க முடியல. என்ன சொல்ற மறுபடியும் சொல்ல அப்படின்ட்டு இருக்க. ஆமா அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா கையாவிட்டு நடுங்கிட்டு இருக்குது. அதை வாங்கிருக்கு. எல்லாரும் எங்க அம்மாவை சேர்ந்து கொண்டுட்டீங்களா அப்படின்ட்டு அரசர் இதெல்லாம் எங்க அம்மா தானா அப்படின்ட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு பாட்டி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க விட்டுருங்கன்ட்டு பாட்டி கலந்துக்கிட்டே ஓடிட்டு இருக்க. உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு இருக்காங்க. கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க அரசேன்னு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அரசரை தடுக்கவே முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருது. இன்னையோட சரி உங்க கதையெல்லாம் முடிய போகுதுன்ட்டு அரசர் போயிட்டு இருக்க. அவ பார்த்தீங்கன்னா நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கா. எல்லாருமே அரசரை கூல்டவுன் ஆகலாங்கிற மாதிரி மன்னிச்சிருங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்னோட வாழ்க்கையே போயிடும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொன்னீங்களே, நான் உங்களை காதலிக்கிற அரசே அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா அப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. அரசருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. இருந்தாலும் அரசர் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிற மாதிரிலாம் தெரியல. நான் இப்போ போய் ஆகணும், என்னை மன்னிச்சிரு, நான் உனக்காக சத்தியம் பண்ணியிருக்கேன், அது உண்மைதான், ஆனால் என்னால் இதை காப்பாற்ற முடியாதுன்னு இருக்கா. அதெல்லாம் முடியும், நீங்கள் தான் இப்படி பண்ணுவேன்னு சொன்னீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அரசர் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கேன்ட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் அடுத்த எபிசோடில் தான் அரசர் எல்லாத்தையும் கொண்டாங்களா, வரலாறு அப்படியே இருந்துச்சா மாறிச்சா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப டிலேவாக போட்டதுக்கு ரொம்ப சாரி கைஸ், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் எனக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.